கொஞ்சம் தள்ளி நின்றுங்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனிதனின் கிழக்கையில் உள்ள 2 ஆசைகள் அல்லது தேடல்கள். ஒன்று கடவுளை காண வேண்டும், மற்றொன்று எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்கின்றவர் கிறிஸ்து ஒருவரே என்கின்றது இன்றைய வழிபாடு. கிறிஸ்துவின் உலகம் கடவுளை காண்கின்றது. அவரின் உலகம் விண்ணகம் செல்ல வழியை கண்டது. கிறிஸ்து கற்புலனாகாத கடவுளின் சாயல் என்கின்றார் புனித பவுல் தனது திருமுகத்தில். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை என்கின்றார் புனித யோவான். எனவே கிறிஸ்து ஒருவரை விண்ணகத்திற்கு வழிகாட்ட முடியும். ஏனெனில் அவர் ஒருவரை விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு வந்தவர். விண்ணகத்தை நோக்கி பயணிக்கும் நமக்கு அவரை வழிகாட்டி வழி காட்டுபவர் மட்டுமல்ல, நம்மோடு பயணிப்பவரும் அவரே. கிறிஸ்து நமக்கு காட்டிய வழி அன்பின் வழி, தியாகத்தின் வழி, மன்னிப்பின் வழி, தாழ்ச்சியின் வழி. இவ்வழிகளில் நாம் பயணித்தால் நாம் விண்ணகம் அடைவது உறுதி. விண்ணகத்தின் கிறிஸ்து நமக்காக ஏற்பாடு செய்துள்ள இடத்தை பெறுவதும் உறுதி. கிறிஸ்துவின் இறைவனை காண்போம், அவர் காட்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாக்கிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறை பொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகத்தில் சீடர்கள் என்ற சொல் அனைத்து கிறிஸ்தவர்களையும் குறிப்பிடுகின்றது. எருசலேம் திருவிழாவை
ஏற்படுத்தும். தூய ஆவி நிறைந்த எழுவரை தெரிந்தெடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைப்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசியோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடம் இருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, திரகோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இல்லாத செல்வர்களுக்கு மதிப்பில்லை. அப்படியே ஆண்டவரில் நாம் நம்பிக்கையோடு இணையாவிட்டால் பயனற்றவர்களாகின்றோம். எனவே கிறிஸ்துவோடு இணைந்து திரு அவையின் வளர்ச்சிக்கு உழைத்திட வர வேண்டி இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 4 முதல் 9 வரை. அன்பிற்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகி ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கல்லாயிலிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பணிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாக இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடைக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலக்கல்லாயிற்று. மற்றும் அது இடறுதல் கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்று அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவாக்குகள் 1 தொடக்கம் 12 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின்
திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம், புறக்கணிப்பு. புறக்கணிப்புனா என்ன அர்த்தம்? புறக்கணிப்புனா என்ன? புறக்கணிக்கிறது அப்படின்னா என்னது? ஒருத்தவங்களை வேணும்னே என்ன செய்கிறது? அவாய்ட் பண்ணுறது. என்ன செய்கிறது? அவாய்ட் பண்ணுறது. இப்போ பிள்ளைங்கள்லாம் டூர் போயிட்டுருக்குங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பையனோ பொண்ணோ அந்த குரூப்போடு சேர்ந்து போகும்போது, இந்தா நீ எங்கள் கூட வராத, நீ எங்கள் கூட வராத, நீ அவங்க கூட வா, நாங்கள் தனியாக போகணும் என்று சொல்லுகின்ற போது அது என்னது? அது என்னது? அது புறக்கணிப்பு. ஆக இந்த புறக்கணிக்கப்படுபவர்களுடைய மன வலியை உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீர்களா? உணர்ந்திருக்கிறீர்களா இல்லையா? ஆமாம். பிள்ளைகளால் பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது பெற்றோர்களுடைய வலி அவர்களுக்குத்தான் தெரியும். யாருக்கு தான் தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆமாம், பெற்றோருக்குத்தான் தெரியும். ஒரு சில பெற்றோர்கள் கடைசி பிள்ளையை ரொம்ப அதிகமாக அன்பு செய்வாங்க, மூத்த பிள்ளையை வெறுப்பாங்க, புறக்கணிப்பாங்க. அப்போ அந்த புறக்கணிப்பின் வலி யாருக்கு தெரியும்? மூத்த பிள்ளைக்கு தெரியும். சில குடும்பத்தில் மூத்த பிள்ளையை அனுசரித்து வச்சுக்குவாங்க, நடுப்பிள்ளையவோ அல்லது கடைசியாக இருக்கவங்களையோ புறக்கணிப்பாங்க. இப்படி இந்த புறக்கணிப்பு என்பது நம்முடைய மனதிலே ஒரு வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகும். அது ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான நிகழ்வு அல்ல. நமக்கு மனதுக்கு ஆறுதலை தரக்கூடிய நிகழ்வு அல்ல. புறக்கணிப்பு என்பது வலி நிறைந்த ஒன்றாகும். இந்த சூழலிலே நாம் பார்க்கிறோம், முதல் வாசகத்திலே யார் யாரை புறக்கணிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் எங்க ஃபாதர் கவனிச்சோம். யார் யாரை புறக்கணிக்கிறதா அங்க ஒரு கம்ப்ளைண்ட் வருது. திருத்தூதர்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. யார் யாரை புறக்கணித்ததா வருது? சொல்லுங்க. எல்லாம் என்னை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க.
ஆமாம், யார் யாரை புறக்கணிப்பதாக வருகிறது? ஏன்னா வாசகம் வாசிக்கும் போது நிறைய பேர் கோயிலில் இல்லை, எல்லாம் நற்செய்தி வாசிக்கும் போது அங்கேருந்து பாதி பேர் ஓடி வந்தது நான் பார்த்தேன். 2வது வாசகம் வாசித்தப்போ ஓடி வந்ததை நான் பார்த்தேன். ஆக கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். இதுதான் முதல் வாசகம். அப்ப யார் யாரை புறக்கணிக்கிறாங்க? எபிரேய மொழி பேசுவோர் கிரேக்க மொழி பேசுகின்ற கைம்பெண்களை புறக்கணிப்பதாக அங்க ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இங்கே புறக்கணிப்பு. ஆக இந்த புறக்கணிப்பு என்கிற இந்த ஒரு சூழலை திருத்தூதர்கள் எவ்வளவு அழகாக கையாளுகிறார்கள். இந்த செய்தியை போய் சொன்ன உடனே திருத்தூதர் சொல்றாங்க, எங்களுடைய வேலை உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றது இல்லை, எங்களுடைய வேலை உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றது இல்லை. எங்களுடைய வேலை என்ன? அதுவும் எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய வேலை என்ன? ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பது. எங்களுடைய வேலை ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பது தான் எங்களுடைய வேலை. அதோட முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றது எங்களுடைய வேலை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விடலை. சரி, இதற்கென ரொம்ப அருமையா சொல்றாங்க பாருங்க, நல்மனம் படைத்த, யாரு? நல்ல மனம் படைத்த நியாயவாதிகள், தராசில் அப்படியே சமமா நீதியை தூக்கி பிடிப்பவர்கள், ஒருதலை பட்சமாக செயல்படாதவர்கள். ஆக ஒரு நடுவராக இருப்பதற்கு தலைமை பண்பு என்பது இப்படி இருக்க வேண்டும். ஒருதலை பட்சமாக செயல்படுவர்கள் அல்ல, நல்மனம் படைத்தவர்கள். யார் மேல தப்புனாலும் தப்புன்னு சொல்லணும். தனக்கு பிடித்தவர்களாக இருக்கலாம், பிடிக்காதவர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், பிடிக்காதவர்களாக இருக்கலாம். யார் மேல் நியாயம் இருக்கிறதோ அது நியாயம், இல்லை இது தவறு என்று சொல்லக்கூடிய அந்த நீதி வேட்கை கொண்டவர்களாக இருக்கும். எத்தனை பேரை நியமிக்கிறார்கள்? 7 பேரை நியமிக்கிறார்கள். அதில் முதலில் வருபவர் தான் யாரு? யாரு? ஸ்தேவான். முதலில் வருபவர் யாரு? ஸ்தேவான். அவர் முடியப்பர்னு சொல்லுவோம். ஆக 7 பேரை சும்மா பெயரை சொல்லி நியமிக்கல, அவர்கள் தலைமையில் கை வைத்து அங்கதான் திருத்தொண்டருக்கு ஆர்டினேஷன் நடக்குது. குருப்பட்ட ஆரம்பிச்சாச்சு. திருத்தூதர்கள் இந்த 7 பேர் தலையை கை வைத்து நம்ம தஞ்சாவூர்ல பார்த்துருப்போம். குருப்பட்டத்தில் இதுதான் நடக்கும். அனைத்து குருக்களும் புதிதாக திருத்தொண்டர்கள் யார் யார் ஆகிறார்களோ அவருடைய தலைகள் மீது கை வைத்து ஜெபிப்பார்கள். கடைசியிலே ஆயரவர்கள் கை வைத்து ஜெபித்து அவர்களுக்கு அருள் பொழிவு வழங்குவார், பட்டத்தை வழங்குவார், திருத்தொண்டர் பட்டத்தை வழங்குவார். இங்கே 7 திருத்தொண்டர்களை இங்கே நியமிப்பதை பார்க்கிறோம். அது நியாயமானதாகப்பட்டதால் எல்லோரும் அந்த முடிவை ஏற்றுக்கொண்டதாக இங்கே சொல்லப்படுகிறது. ஆம், புறக்கணித்தவர்களுக்கான நீதி அங்கே வழங்கப்படுகிறது. எல்லோரும் சமமாக நடத்தப்படுவதற்கான ஏற்பாடு அங்கே செய்யப்பட்டு விட்டது. ஆம், இங்கே புறக்கணித்தவர்கள் யார் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்னொன்று 2வது வாசகத்தில் பார்க்கிறோம். ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நிறைய நேரங்களில் அப்படியே ஊசி மாதிரி நமக்கு குத்தும். அதே மாதிரி இங்கே பேதுரு சொல்றார் பாருங்க, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள், மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர்மதிப்புள்ள கல் அதுவே. அவர் யாரை சொல்றார்? இயேசுவை சொல்றார். அந்த கல்லதாயா நீங்க வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிங்க, புறக்கணித்தீர்கள் என்று சொல்லுகிறார். இங்கே புறக்கணிக்கப்பட்ட கல்லாக இயேசு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் சொல்றார் அவரு, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. அவரால் அன்று புறக்கணிக்கப்பட்ட கல்லாகிய இயேசு இன்று திரு அவையினுடைய மூலைக்கல்லாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். எனவே இந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கல்லிலும், அது செங்கலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கல்லாக இருந்தாலும் சரி, அந்த கல்லிலே ஆண்டவர் இயேசு இருக்கிறார். மூலைக்கல்லாகிய இயேசு இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு கல்லிலும்
எப்பொழுது ஆயர் அவர்கள் இந்த ஆலயத்தை அபிஷேகம் செய்து நமக்காக அர்ப்பணித்தாரோ அந்த நொடியிலிருந்து இந்த கட்டடத்தின் ஒவ்வொரு கல்லிலும் நம் ஆண்டவர் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் இதை நாம் ஆலயம் என்று சொல்லுகிறோம். அன்று புறக்கணித்தார்கள், ஆனால் இந்த ஆலயத்தினுடைய மூலைக்கல்லாகவும் அனைத்து கல்லாகவும் ஆண்டவர் இயேசு விளங்குகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புறக்கணிப்பு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லுகிறது. என்ன? நாம் பல சமயங்களிலே புறக்கணிக்கப்படலாம். அதை எப்படி நாம் கையாள்வது? இரண்டு விதமாக கையாளலாம். ஒன்று, பழிக்கு பழி வாங்குவது. என்னை புறக்கணித்து விட்டான், அவனை நான் என்ன செய்கிறேன் பார் என்று என் மனதை நோகடித்தான், அவனுக்கு நான் பழிக்கு பழி மனதை நோகடிப்பேன் என்று என்னென்ன தீமைகள் செய்ய முடியுமோ என்னை புறக்கணித்தவரை அதை செய்வது. இல்லை என்றால் காத்திருப்பது. காரணம் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை புறக்கணித்து விட்டார்களா, கவலைப்படாதே, அந்த சுமையை என்னிடம் கொடுத்து விடு, அந்த வலியை என்னிடம் கொடுத்து விடு, உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். எனவே நாம் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது அந்த வலியையும் வேதனையையும் இந்த ஆண்டவரிடம் ஒப்படைக்கின்ற பொழுது எவ்வாறு புறக்கணிக்கப்பட்ட கட்டடத்தின் மூலைக்கல்லாக உயர்ந்ததோ அதுபோல நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவார். என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ உதாரணங்கள் இருக்கின்றன. குருமடத்திலே படித்த போது மியூசிக்கில் ரொம்ப ஆர்வம். ஹார்மோனிய போட்டி 4 இருக்கும். அந்த மத்தியானம் சாப்பிட்டோன்னே ஒரு அரை மணி நேரம் ரெக்ரியேஷன் டைம் இருக்கும், காலையில் இருக்கும், நைட்டு இருக்கும். விட்ட உடனே எல்லாரும் சில விளையாட்டுகள் விளையாட ஓடுவாங்க. நான் போய் ஹார்மோனியத்தை எடுத்து கையில் வச்சு நான் ஏதாவது வாசிப்பேன். ஒரு 2-3 நாளிலே நான் என் மனசில் என்னென்ன திருப்பலியில் பாடுகின்ற பாடல்கள் ஞாபகத்திற்கு வருகிறதோ கையை வச்சு ஆட்டோமேட்டிக்காக வருது. அது ஆண்டவருடைய அருள். அவ்வாறு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அங்கே ஆண்டு விழா, அதற்கு ஒரு கீபோர்டு இந்த சுனில் வாசிக்கிற மாதிரி சின்னது. அப்போ அது 2500 ரூபா. அதுதான் இருக்கிறதுலே எனக்கு பெருசு. 2500 ரூபான்னா அன்றைக்கு இன்னைக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபா மாதிரி. அதை கொயர் கிளாஸ் முடிஞ்சோடனே அது அங்கே தான் இருந்தது. நான் போய் இப்படி டொயின் இப்படி தட்டி பார்த்தேன். ஒருத்தர் வந்தார், அவ்வளோ திட்டினார் என்னைய. இது என்ன ரேட்டு தெரியுமா? இது 2500 ரூபா, நீ எப்படி என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் கையை வைக்கலாம் அப்படின்னு திட்டினார். நான் அமைதியாக மனசுக்குள்ளே ஒன்றே ஒன்று தான் நினச்சேன், நான் ஒன்றை விட நான் சூப்பராக ஒரு நாளைக்கு நான் வாசித்து காட்டுறேன். நீயே உன் வாயால் நீ என்னை விட சூப்பராக நீ வாசிக்கிற அப்படின்னு உன் வாயால் நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு நான் மனதில் உறுதி எடுத்தேன். அதுபோல் ஒரு பங்கிலே நான் பிரதராக இருந்தேன் 1 வருஷம். பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அது யாரெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம், அவர் ரொம்ப நல்ல மியூசிஷியன். அவர்கிட்ட போய் 1 வருஷம் நான் இங்கே பக்கத்தில் பிரதராக இருக்கேன், நான் அப்பப்போ வர்றேன், எனக்கு ஏதாவது மியூசிக் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓரளவு படிச்சிருக்கிறேன், சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், உனக்கெல்லாம் மியூசிக் வராதுரா அப்படின்னாரு. ஏனென்றால் ஜாதியை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த குறிப்பிட்ட ஜாதிக்கெல்லாம் மியூசிக் வராது என்று அவர் அதை குறிப்பிட்டு புறக்கணித்தார். அப்போ அவர்கிட்ட நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன், ஓவாயால் நான் சொல்ல வைக்கிறேன், உன்னை விட நான் செமையாக வாசிக்கிறேன் என்று. இது எல்லாவற்றையும் நான் நடத்தி காட்டினேன். சொன்னார்கள், இந்த பீடத்திலே இருந்து கொண்டு நான் சொல்லுகிறேன், பொய் சொல்லவில்லை, இயேசுவுக்கு முன்னால் நின்று சொல்லுகிறேன். காரணம், அந்த புறக்கணிப்பை நான் பாசிட்டிவாக பயன்படுத்தினேன். நாம் எப்பொழுது புறக்கணிக்கப்படுகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய மனதிலே வீரம் எழும். அப்பொழுதுதான் நமக்கு ஒரு உணர்வு வரும், சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு வரும். அதை விட்டுட்டு பழி வாங்கணும், அவன் சொல்லிட்டான், அவனை எப்படியாவது மனசை கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும் என்று நான் நினைத்திருந்தால் வளர்ந்திருக்க முடியாது. எனவே அவர்கள் இவ்வாறு புறக்கணிக்க என்னுடைய திறமையை நான் வளர்த்து கொள்வதற்காக இன்னும் நேரத்தை செலவழித்தேன். இன்னும் பல பேரிடம் வாய்ப்பு தேடி சென்றேன். என்னுடைய திறமையை நான் வளர்த்து கொண்டேன். கடைசியிலே இதே வேளாங்கண்ணியிலே நான் கொயர் எடுத்த போது சொன்னார்கள், என்னை விட நீ சூப்பராக வாசிக்கிறாய் என்று. அப்பொழுதுதான் நான் பெருமைப்பட்டேன். ஆம், நாம் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது நாம் அதை பாசிட்டிவாக அணுக வேண்டும், அதை நேர்மறையாக அணுக வேண்டும். நம்முடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும். எனவே புறக்கணித்தவர்களே நம்மை ஒரு நாள் அழைத்து அவர்களோடு நம்மை சேர்த்து கொண்டு ஏன் இவனை புறக்கணித்தோம் என்று அவர்கள் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு நாம் நம்முடைய வளர்ச்சியை உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே
இயேசு அதைத்தான் செய்தார். அவர் புறக்கணிக்கப்பட்ட போது எவ்வளவு வலிகள் இருந்திருக்கும், வேதனை இருந்திருக்கும். ஆனால் கடைசியிலே அவர்தான் வெற்றி கொண்டார், உயிர்ப்பை பெற்றார். இன்று சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நான் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன், நீங்களும் அங்கு என்னோடு இருப்பீர்கள் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். எனவே நாம் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய வேதனையும் வலியையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டு என்ன நோக்கத்திற்காக புறக்கணிக்கப்பட்டோமோ அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்தி நாம் நம்முடைய திறமையையும் அதற்குரிய எல்லா வகையான ஆற்றலையும் வளர்த்து கொண்டு புறக்கணித்தவர்களே நம்மை பார்த்து ஐயா வாயா கெஞ்சணும், எனக்கு இதை சொல்லிக் கொடு, எனக்கு இதை செய்து கொடு என்று அவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நாம் நம்முடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் புறக்கணிப்பு இல்லைன்னா நம்ம வளரவே முடியாது. ஒருவேளை அவர்கள் என்னை புறக்கணிக்கவில்லை என்றால் நான் என்னுடைய திறமையை வளர்த்திருக்க மாட்டேன். அவர்கள் புறக்கணித்ததால் தான் ஒரு வீராப்பு என்னிடம் உள்ளத்திலே வந்தது. எனவே புறக்கணிப்பும் ஒரு விதத்திலே நமக்கு நல்லதுதான், நாம் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும். எனவே நாம் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது தயவு செய்து அதை எதிர்மறையாக பயன்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அவர்களுக்கு வேதனையை உண்டாக்காமல் அதை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டு நாம் வளர்வதற்கு ஏற்ற வகையிலே நம்முடைய திறமைகளையும் எல்லாவற்றையும் வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நம் பக்கம் இருப்பார். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் உம் மகன் கிறிஸ்துவின் குருத்துவத்தில் முழுமையாக பங்கு பெற்று திரு அவையின் மீட்புக்காக உழைத்திட தேவையான அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இவ்வுயிர்ப்பு காலத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உம் மகனில் உம்மை காணவும் அவ்வழியாக உமது விண்ணக வீட்டினை உரிமையாக்கிக் கொள்ளவும் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திருமுழுக்கின் வழியாக உம் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அன்பு பணியை மகிழ்ச்சியோடு தொடர்ந்திடவும் கிறிஸ்துவத்தின் அருள் பணியில் பங்கு பெற்றுள்ள நாங்கள் அனைவரும் புனிதம்
வரம் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உம் மகனின் உயிர்ப்பின் வழியாக நாங்கள் பெற்றுள்ள மகிழ்ச்சி, அமைதி ஆகியவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ அருள் தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடம் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவன் நீரே, உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். மெதுவாக எடுத்துகிட்டு வர சொல்லு. ஆண்டவரே, அனைத்து பக்தரிவாணி வாழ்த்து பெறுவீராக. இந்த வல்லன்மையில் நாம் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையலில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். அதனால் நீர் எனக்கு அளித்த மாட்சியை அவர்கள் காண்பார்களாக. அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.